நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வசனம். பல நேரங்களிலே கஷ்டங்களில், நெருக்கடிகளில், சிக்கலில், சிரமங்களில் மாட்டி தவிக்கும் பொழுது நாம் வாழ்க்கையே வெறுத்து விடுகிறோம். இப்படி போட்டு சிரமமாக இருக்குது, இவ்வளோ பெரிய நெருக்கடியில் வந்து சிக்கிட்டோமே, இவ்வளோ பெரிய இழப்பை நாம் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு போச்சே, இந்த நபருடைய மரணம் நமக்கு இவ்வளோ பெரிய சங்கடத்தை தந்துவிட்டதே என்று நினைத்து அங்கலாய்ந்து நொந்து கொள்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதற்கு பிறகு மிகச்சிறந்த தீர்வை, மிகச்சிறந்த ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு தரக்கூடும் என்று நாம் நம்ப வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆறுதல் தரும் அல் குர்ஆனின் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அருள் வசனம் சூரா அத்தலாக் என்கின்ற அத்தியாயத்தின் 1வது வசனம், முதல் வசனம். அல்லாஹ் சொல்கிறான், லா தத்ரி லஅல்லல்லாஹு யுஹ்திஸு பஅத ஸாலிக அம்ரா. உங்களுக்கு தெரியாது, இதன் பின்னர் வல்ல அல்லாஹ் ஒரு புதிய சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடும். உங்களுக்கு தெரியாது, இதற்கு பின்னர் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு புதிய சூழலை உருவாக்கி தரக்கூடும். அன்பு சகோதரர்களே, நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வசனம். பல நேரங்களிலே கஷ்டங்களில், நெருக்கடிகளில், சிக்கலில், சிரமங்களில் மாட்டி தவிக்கும் பொழுது நாம் வாழ்க்கையே வெறுத்து விடுகிறோம். இப்படி போட்டு சிரமமாக இருக்குது, இவ்வளோ பெரிய நெருக்கடியில் வந்து சிக்கிட்டோமே, இவ்வளோ பெரிய இழப்பை நாம் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு போச்சே, இந்த நபருடைய மரணம் நமக்கு இவ்வளோ பெரிய சங்கடத்தை தந்துவிட்டதே என்று நினைத்து அங்கலாய்ந்து நொந்து கொள்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதற்கு பிறகு மிகச்சிறந்த தீர்வை, மிகச்சிறந்த ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு தரக்கூடும் என்று நாம் நம்ப வேண்டும். ஹஜ்ரத் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், எல்லாருமே அவர்களுடைய சிரமத்தின் சமயத்திலே, கஷ்டமான சமயங்களிலே நமக்கு என்ன மாதிரி நிலை ஏற்படும் என்றால், இதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரப்போகிறோம், இந்த கஷ்டத்தில், இந்த சிரமத்தில் எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போகிறோம் என்ற நிலை ஏற்படும். ஆனால் அதை கடந்து வந்து அந்த சிரமத்திலிருந்து தாண்டி வந்ததுக்கு பிறகு அவை எல்லாமே வெறும் நினைவுகளாக மட்டுமே இருக்கும், இல்லையா? சரி, அந்த சமயத்தில் அப்படிலாம் கஷ்டப்பட்டோம்ல அப்படின்னு சொல்லி நினச்சி அதை கடந்து போயிடுறோம். ஆனால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது எப்பட்றா இதுலேருந்து வெளியே வர்றது, எப்பட்றா இந்த மாதிரியான சூழலை கடக்கிறது, இந்த மாதிரியான சிக்கலை எப்படி நம்ம கடந்து போகிறது என்ற வலியும் வேதனையோடும் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எப்படி அதை மாற்றி கொடுத்துக்கிறார்கள் என்றால், பிற்காலத்திலே அதை நினைத்து சும்மா வெறுமின்ன நினைவுகளாக மட்டுமே கடந்து போகிறோம். ஒன்றை புரிய வேண்டும், எப்பொழுதுமே கஷ்டம் கஷ்டமாகவே இருப்பதல்ல, எப்பொழுதுமே நெருக்கடி நெருக்கடிகளாகவே இருப்பதல்ல, எப்பொழுதுமே தோல்வி தோல்வியாக இருப்பதல்ல. அல்லாஹ் அதிலிருந்து ஒரு சிறந்த நிலையை எதிர்காலத்தில் தருவான் என்று நம்ப வேண்டும். காலம் சுற்றி கொண்டே சுழன்று கொண்டே இருக்கும், நிச்சயம் அந்த காலமே நமக்கான பதிலையும் சொல்லும் என்று நம்ப வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பாருங்கள். கிணற்றுக்குள்ளே தூக்கி வீசப்பட்டார்கள், அவர்களின் கதை முடிந்தது என்று சகோதரர்கள் நினைத்தார்கள். ஆனால் அங்கிருந்துதான் அவருடைய வாழ்வின் புதிய அத்தியாயமே துவங்கியது. அவர் சென்றார், அரண்மனைக்கு சென்றார், ராஜவாழ்வு வாழ்ந்தார். ஆனால் அந்த அரண்மனையின் மறுபடியும் சோதனை வந்தது, சிறைக்குள்ளே தூக்கி போட்டார்கள். முடிந்து போனது கதை என்று சுற்றி இருந்தவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அந்த சிறைச்சாலைக்குள்ளே நிறைய பாடத்தை கொடுத்தான். அதிலிருந்து வெளியே வந்தார், அந்த நாட்டுக்கே மந்திரியாக மாறினார், இல்லையா? அப்போ கஷ்டகாலம் கஷ்டகாலமாகவே இருப்பதில்லை, மாறக்கூடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள், மதியனுக்கு போனார்கள், வழி தெரியாமல் தடுமாறி நின்றார்கள். குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாது, இருக்கிறதுக்கு தங்குற இடம் கிடையாது, அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது, என்ன வேலை செய்ய போகிறோம் எதுவும் தெரியாது. இந்த நெருக்கடியில் நின்றார்கள். இப்படியே முடிஞ்சு போனதா? இந்த நெருக்கடியோடையே அவருடைய கதை அவருடைய வரலாறு க்ளோஸ் ஆயிடுச்சா? கிடையாது. அதுக்கு பின்னாடி தான் புதிய அத்தியாயம் துவங்கியது. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமை சந்திச்சாங்க, வேலை கிடைச்சிது, பல்வேறு விதமான வாழ்க்கையில் தரம் உயர்ந்தது, திருமணமானது. சொல்லப்போனால் மதியனிலிருந்து மறுபடியும் அவருடைய ஊருக்கு எகிப்துக்கு போகும் பொழுது நபியாக திரும்பி போனார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பாருங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, கேலி பண்ணினார்கள், கிண்டல் செய்தார்கள். கப்பல் கட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலில் எல்லாம் மலத்தை, சிறுநீரை கடித்து அசுத்தப்படுத்தி வைத்து போனார்கள். 950 காலம் அந்த ஊரில் வாழ்ந்து அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து வைத்தும் பொழுதும் கூட பலருடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் தான் ஆளாகினார்கள். அத்தோடி முடிஞ்சு போச்சா? கிடையாது. அல்லாஹு தாலா ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளை பிரளயத்திலிருந்து அவர்களை மட்டுமல்ல, அவர்களை நம்பி இருப்பவர்களையும் காப்பாற்றி கரை சேர்த்து இன்னைக்கு வரை அது மிகப்பெரிய பாடமாக, படிப்பினையாக வைத்தான்.
முகம்மது நபியின் வாழ்க்கையை பாருங்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் துவக்க காலம், அதாவது நபித்துவத்தினுடைய ஆரம்ப கட்டம், கடுமையான வேதனை, கடுமையான நெருக்கடி. ஒரு கட்டத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் தரவில்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை, பேச்சுவார்த்தைக்கு யாருமே இல்லை. அவர்களின் மொத்த குடும்பமும் ஊர் விலக்கல் செய்யப்பட்டது. குழந்தைகள் பசியினால் அழும், ஆனால் பசியை போக்க தாயின் மார்பிலே பால் சுரக்காது. அந்த அளவுக்கு நெருக்கடி. இப்படியே தான் இருந்ததா அந்த நெருக்கடி? அந்த ஊர் விளக்கலாக இருந்ததா? கிடையாது. 3 வருடத்திலே ஊர் விளக்கலும் கைவிடப்பட்டது. 3 வருடத்தில் மட்டுமல்ல, அந்த மக்கமா நகரிலிருந்து மதீனாவுக்கு போனார்கள். அல்லாஹ் தலைகீழாக மாற்றினான். முகம்மது நபியின் வாழ்வின், அதாவது நபித்துவத்தின் துவக்க காலம் எந்த அளவுக்கு நெருக்கடியோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா வளமான ஒரு எதிர்காலத்தை மதீனாவிலே தந்தான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தி இஸ்லாத்தை மதீனாவிலிருந்து உலகின் பல பாகங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான திட்டங்களையும் வரைவுகளையும் அமைத்து கொடுத்தார்கள். புரிய வேண்டும், வாழ்வின் சிரமமும் கஷ்டமும் வந்ததுதான், அவ்வளவுதான், கதை முடிந்து போனது என்று நினைத்து நாம் மனதிலே தைரியத்தையும் வாழ்வின் யதார்த்தத்தையும் இழந்து விடக்கூடாது, கைவிட்டு விடக்கூடாது. காலம் அதற்கான பதிலை தரும். நிச்சயம் நாம் இதிலிருந்து மீண்டு வருவோம். நிச்சயம் நமக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். வல்ல அல்லாஹ்விடத்திலே அதற்கான வழிகளை கேட்க வேண்டும். இதைதான் சூரா அத்-தலாக்கினுடைய முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லா தத்ரி, உங்களுக்கு தெரியாது, இந்த கஷ்டத்தின் சமயத்திலே உங்களுக்கு தெரியாது, லஅல்லல்லாஹு யுஹதிஸு பஅத ذلك அம்ரா, இதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு புதிய சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடும், புதிய நிலையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடும். எவ்வளவு பெரிய ஆறுதலை தருகிறது இந்த வசனம். வல்ல அல்லாஹ் சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.